டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்போ கண் நரம்பு வீக்கா இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகள் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நம்ம உடல்ல சர்க்கரையோட அளவு அதிகரிக்க அதிகரிக்க டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன், நம்ம ரெட்டினா கண்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு பார்வையில் குறைபாடு நமக்கு ஏற்படுறது வழக்கம்தான். இதை தாண்டி பார்த்தோம்னா நிறைய குழந்தைகளுக்கு கண்கள்ல பார்வை குறைபாடு இருக்கு, கண்ணாடியை போட்டுட்டு இருக்கோம், 2 வயசுல இருந்தே கண்ணாடி போடுறாங்க, 3 வயசுல இருந்தே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. இதுக்கு பேசிக்கா பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்லயே எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த முக்கியமான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஈஸியா நமக்கு கண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். கண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ், இது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா இருக்கக்கூடியது. ரொம்ப நம்ம உடல்லயே பார்த்தோம்னா ஒரு ஆச்சரியமாக வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான் பார்வை. பார்வையோடு சேர்ந்து இந்த கண்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்கள்ல நரம்புகளில் நமக்கு ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டா நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் உண்டாகுது. இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு தான் சின்ன சின்ன வழிமுறைகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே போதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மெடிசின்ஸ் எடுக்கிறோம், இல்ல மூலிகைகள் எடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம சின்ன சின்னதா மைனூட்டா எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு மாற்றம் கண்கள்ல தெரிய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமா பார்த்தோம்னா பார்வை குறைபாடு 96 வகையான கண் நோய்களை சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்காங்க. 96 வகையான கண் நோய்களை நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு கண் நோய்க்குமே சிறந்த மருந்துகளை சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமாக செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய உலோகத்திற்கும் கண்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஏதாவது மை செஞ்சோம்னா செம்பு குப்பியில தான் வச்சு பயன்படுத்துவாங்க. செம்பு சார்ந்த மருந்துகள் கண் நோய்கள் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யுது. செம்பு பாத்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது கண் நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ இதனாலதான் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா செம்பு பாத்திரத்துல, செம்பு வாட்டர் கேன்ல நம்ம தண்ணி குடிக்கிறது, இல்ல செம்பு பாத்திரத்துல நம்ம சாப்பிடுறது, இது எல்லாமே நமக்கு கண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே மாதிரிதான் இந்த சன் எனர்ஜி வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவோம். செம்பு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி மேல ஒரு காட்டன் கிளாத்ல நம்ம மூடி வச்சிடணும். ஸோ மூடி வச்சுட்டு வெயில்ல வைக்கும் போது அந்த சூரிய வெளிச்சத்துல அந்த தண்ணீர் பட என்ன ஆகும்னா செம்பு சத்தும் அதுல சேர்ந்திருக்கும். ஸோ காலையில இருந்து மாலை நேரம் வரைக்கும் அது வெயிலேயே வச்சுட்டு அந்த தண்ணீரை எடுத்து நம்ம முகம் கழுவிட்டு வரோம். ஸோ கண்கள்ல படுற மாதிரி நம்ம முகத்துல கழுவிக்கிட்டே வந்தோம்னா கண்கள் மட்டும் கிடையாது, முகத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், ஸோ முகவாதம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபேஷியல் பால்சி இருக்குதா, அதை சரியாக்குறதுக்கு இது நமக்கு பயன்படுது. நம்ம கண் பார்வையில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த தண்ணீரை நம்ம கழுவ நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. இந்த மாதிரிதான் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரிதான் அஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் இருக்கு. இதுல சித்த மருத்துவத்துல அஞ்சனம் அப்படின்னு சொன்னாலே கண்களுக்கு இடக்கூடிய மை தான் சொல்றோம். இந்த மையை இன்னைக்கு நம்ம அழகுக்காக நம்ம பயன்படுத்துற இந்த மையே மூலிகைகள் சேர்த்து செய்யக்கூடிய மை வகைகள் இருக்கு. இதுல முக்கியமா இந்த கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி செய்யக்கூடியது அவ்வளவு நன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து ஒரு அகண்ட மண் பானைக்குள்ள நல்லா தடவிடுவாங்க. ஒரு 3-4 லேயர் 5 லேயர் வரைக்கும் தடவிட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா, விளக்கெண்ணெய் பஞ்சு திரி போட்டு நம்ம அந்த விளக்கு நல்லா திக்கா எரியும் போது அதுக்கு மேல இந்த பானை அதனுடைய புகை படிகிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு அந்த புகை படிஞ்சிருக்கும், மேல கறி மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ அதை எடுத்து சில மூலிகைகள் சேர்த்து எண்ணெய் கொஞ்சமா பசுநெய் எல்லாம் விட்டு நல்லா அரைச்சி மை மாதிரி செஞ்சு பயன்படுத்துவாங்க. இதையுமே ஒரு செம்பு குப்பியில போட்டுதான் அடைச்சி வச்சு கண்களுக்கு பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் மற்றும் கண்கள்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். முக்கியமா இந்த கண்களை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சாப்பிட்டா கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியும், கேரட் சாப்பிட்டேன் எல்லாருமே சொல்வீங்க. கேரட்
சாப்பிடலாம், ஓகே. அதை தாண்டி இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான சில மூலிகைகள் உணவு முறைகள் இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்கள் நல்லா நமக்கு பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி, அடுத்தது பொன்னாங்கண்ணி கீரைகள். இது ரெண்டுமே கண்களுக்கு மிக சிறந்த கீரை வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கற்பமாக சாப்பிடும்போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் தெரியும். பொன்னாம் கண்ணி, உடல் நம்மளுடைய மேனியை பொன்னிறமாக மாற்றக்கூடிய கீரை வகை. இந்த பொன்னாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தலாம். சோ இதை வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் குறைந்து இரும்பு சத்து நம்ம உடல்ல ஏறும், கண்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒளி கிடைக்கிறதுக்கு நமக்கு பயன்படுது. அதே மாதிரிதான் கரிசலாங்கண்ணியும். வள்ளல் பெருமான் வந்து இந்த கரிசலாங்கண்ணியை பத்தி ஒரு காயகற்ப மூலிகைன்னு அழகாக சொல்லியிருப்பாங்க. முக்கியமா கண்ணொளி விசேஷிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ கண்கள்ல இருக்கக்கூடிய ஒளி நமக்கு குன்றாமல் இருக்கணும், குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கரிசலாங்கண்ணி வந்து நெய் மாதிரியோ இல்ல கரிசலாங்கண்ணி வந்து கற்பம் முறை மாதிரியோ நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை வந்து தொடர்ந்து கரிசலாங்கண்ணி நெய், வெள்ளை கரிசலாங்கண்ணிலாம் நம்ம நெய் மாதிரி பயன்படுத்தும் போது நல்ல மாற்றம் நமக்கு தெரியும். இந்த கரிசலாங்கண்ணி சாறு எடுத்து பசு நெய்யோடு கலந்து காய்ச்சி அதை நம்ம பயன்படுத்தணும். தொடர்ந்து வந்து இதை நம்ம பயன்படுத்திட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். கண் ஒளி நல்லாவே நமக்கு தெளிவாக தெரியும். இதுல கண்ணொளி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இளநீர் குழம்பு அப்படின்ற ஒரு டிராப்ஸ் வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை வந்து பயன்படுத்தலாம். காலை ஒரு சொட்டு, இரவு நேரத்துல நம்ம தூங்கும் போதும் ஒரு சொட்டு அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். சோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது கண்கள்ல நரம்புகள் வந்து நமக்கு வலிமையாக இருக்கும். அதே மாதிரி திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து, இதை கண்களை சுத்தி நம்ம தடவிக்கிட்டே வரணும். சோ இரவு நேரத்துல தூங்கும்போது கண்களை சுத்தி நம்ம தடவுனோம்னா கண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகுது, கண் நரம்புகள் வலிமையாகும். ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கிறோம், இல்ல ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்கிறோம், சரியா தூரமா டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பொருட்கள் சரியா தெரியல, விஷன் வந்து கொஞ்சம் பிளர்ரா இருக்கு அப்படின்றவங்க திரிஃபலா நெய்ய கண்ணை சுத்தி நம்ம தடவிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது. சின்ன சின்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்கள் ஐபால் ரொட்டேஷன், அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ், இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ இது கூட சில சித்த மருந்துகளை சேர்த்து நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி எடுக்க எடுக்க என்ன ஆகும்னா கண்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மறைய ஆரம்பிக்குது. ஸோ கண்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா முக்கியமா நான் சொன்ன இந்த 2 கீரை வகைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, நல்ல முன்னேற்றம் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.